الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال حمدا يعافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد المجيد. اللهم يا عالم الخبيات ويا سامي الأصوات ويا باعد الأنبات ويا مجيب الدعوات ويا قاضي الحاجات ويا خالق الأرض والسماوات، نسألك أن ترزقنا علما نافعا ورزقا واسعا وقلبا خاسئا ولسانا ذاكرا وعملا ذكيا وإيمانا خالصا، واحب لنا أعمال الصالحين ويقين الصادقين وسعادة المتقين ودرجات الفائزين. اللهم اجعل لنا نورا في حياتنا ونورا في مماتنا ونورا في قبورنا ونورا في حشرنا ونورا نتبصر به إليك ونورا نفوز به لديك وإنا ببابك ساعلون. اللهم إنا نسألك رحمة من عندك تحكي قلوبنا وتجمع به شمولنا وتلم بها شعدنا وترد بها ألفتنا وتصل بها ديننا وتحفظ بها غائبنا وترفع بها شاهدنا وتزكي بها عملنا وتبيض بها وجوهنا وتلهمنا بها رشدنا وتعصمنا بها من كل سوء يا أرحم الراحمين. اللهم إنا نسألك الصبر عند القضاء والفوز عند اللقاء ومنازل الشهداء وعيس السعداء والنصر على الأعداء ومرافقة الأنبياء. اللهم اجعلنا هادين مهتدين غير ضالين ولا مضلين، حربا لأعدائك سلما لأوليائك، نحب بحبك الناس ونعادي بعداوتك من خالفك من خلفك. اللهم هذا الدعاء ومنك الإجابة وهذا الجهد وعليك التعلان ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم إنا نسألك من خير ما سألك منه عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم، وأستعيذ مما استعاذك منه عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم، وأنت المستعان وعليك التكلان ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم ارزقنا حبك وحب رسولك وحب من يحبك وحب عمل يقربنا إلى حبك، واجعل حبك أحب الأشياء إلينا واجعله أحب إلينا من الماء البارد. இருக்கமும் கரவையும் நிறைந்த ரஹ்மானே, தயாளனும் தாராள தன்மையும் நிறைந்தவனே, உள்ளங்களில் உள்ளவைகளை அறிந்த ரப்பே, நாடியதை செய்து முடிக்கும் ஆற்றல் நிறைந்தவனே, எங்கள் கஷ்ட துன்பங்களை நீக்கி வாழ்வில் மகிழ்வு தரும் மகா குதிரத்து நிறைந்தவனே, இந்த நல்ல நேரத்தில் எங்கள் துஆக்களை அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஆவலோடு இரு கரம் ஏந்தி கேட்கிறோம். எங்கள் உள்ளங்களில் உள்ள மனவேதனைகளை முறையிட்டு மன அமைதி தேட வந்திருக்கிறோம். நீயோ மா பெரிய கிருபையாளனாக இருக்கிறாய். உன் பார்வையிலிருந்து எந்த விடயமும் தப்ப முடியாது யா அல்லாஹ். எங்களின் சிறிய பெரிய குற்றங்களையும் தவறுகளையும் மன்னித்து எங்களுக்கு அபயம் அளிப்பாயாக. நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளை உன்னிடம் முறையிட்டு மன்னிப்பு பெற இப்புனிதமிக மாதத்தில் இரு கரம் ஏந்தி கேட்கிறோம். யா அல்லாஹ், உலம் உருகி கண்ணீர் சிந்தி கேட்கிறோம். எங்கள் கஷ்ட துன்பங்களை விட்டு எங்களை நிவர்த்தியாக்கி வைப்பாயாக. எங்களின் சகல காரியங்களையும் நிம்மதியுடன் செய்த நீயே துணை புரிவாயாக. பொறாமைக்காரர்களின் தீய எண்ணங்களிலிருந்தும் அநியாய செயல்களிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. குடும்பங்களின் ஒற்றுமையை பிரித்து அநியாயம் செய்யும் தீயவர்களின் தீமையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. உன்னால் அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றமிகு தீனுல் இஸ்லாம் என்னும் உன்னத பொக்கிஷத்தினை எங்களுக்கு தந்தாய். அதன் வழியில் சீராகவும் செம்மையாகவும் நடந்திட எங்களுக்கு அருள் புரிவாயாக. அதன் சட்ட திட்டங்களையும் ஏவல் விலக்கல்களையும் எம்பாவில் இரண்டர கலந்து பேணில் நடக்க நீ துணை செய்வாயாக. ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். யா அல்லாஹ், எல்லா புகழும் உனக்கே. அளவற்ற அருளாளரும் நீயே, நிகரற்ற அன்புடையோரும் நீயே, நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியும் நீயே. யா அல்லாஹ், நாங்கள் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். யா அல்லாஹ், நாங்கள் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். யா அல்லாஹ், நீ எங்களை நேரான பாதையில் வழி நடத்துவாயாக. யா அல்லாஹ், நீ எங்களை நேரான பாதையில் வழி நடத்துவாயாக. யா அல்லாஹ், நீ அருள் புரிந்த நபிமார்கள், சித்தீக், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் சென்ற பாதையில் எங்களை நீ வழிநடத்துவாயாக. யா அல்லாஹ், நீ அருள் புரிந்த நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் சென்ற பாதையில் நீ எங்களை வழிநடத்துவாயாக. சர்வ வல்லமையும் ஆற்றல் மிக்க எங்கள் எஜமானனே, யா அல்லாஹ், நீ நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறாய், நீ நாடியவர்கள் மீது ஆட்சி அதிகாரத்தை பறித்து விடுகிறாய். யா அல்லாஹ், நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய், நீ நாடியவர்களை இழிவுபடுத்துகிறாய். நீயே இறந்ததிலிருந்து ஜீவன் உள்ளதை வெளியாக்குகிறாய், ஜீவன் உள்ளதிலிருந்து
இறந்ததை வெளியாக்குவோம் நீயே. அருளாளனே, சர்வ வல்லமையும் ஆற்றலும் மிக்க எங்கள் எஜமானனே, யா அல்லாஹ் நீ நாடியவர்களுக்கு கணக்கில்லாமல் கொடுக்கிறாய். யா அல்லாஹ் கிருபை உள்ள எங்கள் அல்லாஹுவே, கிருபை உள்ள எங்கள் நாயனே, இதோ புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவில் உன்னை தொழுது வணங்கி உன்னிடம் நாங்கள் கையேந்தி பாவ மன்னிப்பு கேட்கிறோம். அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் புரிந்தும் புரியாமலும் செய்த பாவங்களை மன்னித்திட அல்லாஹ். நாங்கள் வரம்பு மீறி செய்த குற்றங்களை மன்னித்திட அல்லாஹ். பாவங்களை மன்னிப்பவனே, குற்றங்களை பொறுப்பவனே, குறைகளை மறைப்பவனே, கேட்காமல் குறை கொடுக்கும் சங்கையாளனே, எங்கள் எஜமானனே, எங்களை படைத்து எங்களை உள்ளும் புறமும் அறிந்த எங்கள் நாதா, யா அல்லாஹ் நாங்கள் எல்லா குற்றங்களையும் செய்து பாவிகளாக கரமேந்து நிற்கிறோம். ரஹ்மானே, உன்னுடைய மன்னிப்பை நம்பிக்கையோடு ஆதரவு வைத்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறோம். அல்லாஹ் அருளாளனே, அன்புடையோனே, நாங்கள் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னிப்பாயாக. ரகசியமாக நாங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. பகிரங்கமாக நாங்கள் செய்துவிட்ட குற்றங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கண்களா நாங்கள் அநேக பாவங்களை செய்திருக்கிறோம். நீ தடுத்திருக்கிற காட்சிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். உன் ஹபீப் கண்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலக்கி இருக்கிற பார்வைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். என் கண்களால் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாய்களால் பேசிய பாவங்களை மன்னிப்பாயாக. நாங்கள் பொய் பேசி இருக்கிறோம், கோல் மூட்டி இருக்கிறோம், புறம் பேசி இருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய வாய்களால் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய காதுகளால் கேட்ட பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நீ கேட்க கூடாது என்று விலக்கி இருக்கிறவைகளை எல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அல்லாஹ் எங்களை உன் தயவு கொண்டு மன்னித்து விடு. அல்லாஹ் எங்களுடைய கைகால்களால் நாங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மர்மஸ்தானங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா ரஹ்மான், சுயநலத்திற்காக எல்லா குற்றங்களையும் பாவங்களையும் பிழைகளையும் செய்து உன்னிடம் பாவ மன்னிப்பிற்காக கரமேந்தி நிற்கிறோம். அல்லாஹ் உன்னை தயவு கொண்டு உன்னுடைய கிருபையை கொண்டு எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை பாவங்களாக கருதாதே, எங்களுடைய குற்றங்களை குற்றங்களாக எடுக்காதே. யா அல்லாஹ் நாங்கள் செய்த குற்றங்களுக்காக எங்களை தண்டித்து விடாதே. இரக்கம் உள்ளவனே, கருணை உள்ளவனே, அருளாளனே, அன்புடையோனே, பெற்றெடுத்த தாயை விட பல மடங்கு பாசமிக்க எங்கள் எஜமானனே, இதோ புண்ணிய இரவில் உன்னுடைய தர்பாரை நோக்கி பாவ மன்னிப்புக்காக கரமே நிற்கிறோம். அல்லாஹ் உன் தயவு கொண்டு எங்களை மன்னித்து விடு. எங்களுடைய பாவம், எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பாவ கரைகளால் கரைபிடிந்திருக்கிறது. ரஹ்மானே, எங்களுடைய உள்ளங்களை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக. எங்களுடைய உள்ளங்களை ஒளிமயமாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்கள் உடல் உறுப்புகள் அனைத்தும் பாவங்களில் மூழ்கி இருக்கிறது. ரட்சகனே, உன் தயவு கொண்டு எங்களை மன்னித்திரு. அல்லாஹ் பாவங்களை விட்டு எங்களை வெகு தூரத்தில் நீ தூரமாக்கி விடு. அல்லாஹ் பாவங்கள் மீது எங்களுக்கு வெறுப்பை தந்திட. அல்லாஹ் கிருபையாளனே, சுயநலத்திற்காக சுயநன்மைக்காக எல்லா குற்றங்களையும் நாங்கள் செய்து விட்டோமே. யா அல்லாஹ் பொய் பேசி இருக்கிறோம். அல்லாஹ் புறம் பேசி இருக்கிறோம். அல்லாஹ் கோல் மூட்டி இருக்கிறோம். அல்லாஹ் எல்லா குற்றங்களையும் செய்து உன்னிடத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்கிறோம். ரப்பே, எங்களை நீ புறம் தள்ளி விடாதே, எங்களை நிராகரித்து விடாதே. உன்னை தவிர எங்களை பாவங்களை மன்னிப்பவர் யார் இருக்கிறார்கள்? அல்லாஹ் எங்களை மன்னித்து நீ ஏற்றுக் கொண்டு விடு. ரப்பே, எங்களை உன் அன்பை கொண்டு அரவணைப்பாயாக. யா அல்லாஹ் உன்னிடத்தில் அடைக்கலம் தேடுகிறோம். எங்களை நீ அடைக்கலம் தந்து பாதுகாத்திட. அல்லாஹ் கிருபையாளனே, எந்த குற்றத்தை சொல்லி நாங்கள் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்பது? ரப்பே, கிராமன் காத்திபீன் என்ற மலக்குகள் இன்றைய வலதும் இடதும் இருந்தும் வெட்கமற்ற நிலையில் நாங்கள் பாவங்கள் செய்து விட்டோமே. செய்த பாவங்களை குறித்து சந்தோஷப்பட்டு விட்டோமே. ரப்பே, நீ எங்களை மன்னித்து விடு. அல்லாஹ் எங்கள் பிழை பொறுத்திடு. அல்லாஹ் எங்கள் குற்றங்களை குற்றங்களாக எடுக்காமல் நீ கண்டுகொள்ளாமல் விட்டு விடு. ரப்பே, அருளாளனே, அன்புடையோனே, குற்றங்களை மறைப்பவனே, பாவங்களை பொறுப்பவன், பாவங்களை மன்னிப்பவனே, யா அல்லாஹ் எங்களுடைய ஆன்மாக்களுக்கு அநீதம் இணைத்து விட்டு உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க கையேந்தி நிற்கிறோம். அல்லாஹ் எல்லா குற்றங்களையும் செய்து விட்டு கையேந்தி நிற்கிறோம். அல்லாஹ் எங்களை நீ பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட. அல்லாஹ் கிருபையாளனே, எங்களை பெற்று வளர்த்தி ஆளாக்கி எங்களுடைய பெற்றோர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய வாப்பா உம்மா செய்த பாவங்களை மன்னித்திட. அல்லாஹ் எங்களுடைய நல்வாழ்வுக்காக தங்களுடைய வாழ்க்கையை மெழுகுவர்த்தி போல அர்ப்பணித்தவர்கள் எங்களுடைய பெற்றோர்கள். அல்லாஹ் எங்களுக்காக பெருந்தியாகங்களை செய்த தியாகிகள். அல்லாஹ் எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து விட. ரப்பே,
அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை வழங்கிட அல்லாஹ். கிருபையாளனே உன்னுடைய சூரபதியில் அவர்களில் மறைத்து விட்டவர்களை இருக்க வைத்து நீ ஆனந்தப்பட வை ரப்பு. எங்களுடைய பெற்றோர்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், மரணத்தை விட்ட எங்களுடைய பெற்றோருடைய கபரை சொர்க்க பூஞ்சோலி ஆக்கி விட அல்லாஹ். மரணத்தை விட்ட எங்களுடைய தந்தையருடைய கபர்களை ஒளிமயமாக்கி விட அல்லாஹ், விசாலமாக்க அல்லாஹ். எங்களில் உயரோடு இருந்து கொண்டிருக்கிற எங்களுடைய பெற்றோர்களுக்கு சரீர சுகத்தை கொடு அல்லாஹ், பலமான ஈமானை கொடு அல்லாஹ். அவர்களுக்கு நாங்கள் துரோகம் செய்திருக்கிறோம், அவர்களுக்கு கட்டுப்படாமல் அவருடைய மனநோம்படி நடந்திருக்கிறோம் அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களை எங்களை திருத்திக் கொள்ள வைத்து விடு ரப்பே. எங்களுடைய பெற்றோர்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களில் கணவன்மார்களை இழந்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ், எங்களில் மனைவிமார்களை இழந்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ். அந்த கணவன்மார்களுக்கு மனைவிமார்களுக்கு நீ சோனபதியை நசீவாக்குவாயாக, அவருடைய கபர்களை ஒளிமயமாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளில் மரணித்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ், அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கபரை ஒளிமயமாக்கி விட ரப்பே. சொர்க்க பூஞ்சோலிகளாக ஆக்கி விட அல்லாஹ். எங்களுடைய குடும்பங்களில் இருந்து மன்னித்து விட்ட எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய வாப்பா வழியில் உள்ளவர்கள், எங்களுடைய தாய் வழியில் உள்ளவர்கள், எங்களுடைய முன்னோர்களுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கபர்களையும் வெளிச்சமாக்க அல்லாஹ். சோனபதியின் பூஞ்சோலை ஆக்கி விட அல்லாஹ். எங்களுடைய குடும்பங்களில் இருந்து மரணித்து விட்டவர்களுடைய மன்னரைகளை நீ ஒளிமயமாக்கி விட அல்லாஹ், விசாலமாக்க அல்லாஹ். சொர்க்க பூஞ்சோலி ஆக்கி விட அல்லாஹ். அருளாளனே, அன்புடையோனே, இரக்கமுள்ளவனே, யா அல்லாஹ், எங்களுடைய உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு இல்மு கற்றுத் தந்த எங்களுடைய உஸ்தாதுமார்களில் மரணித்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ், அவர்களுக்கு நீ மகத்தான நற்பெயர்களை வழங்கிவிடு அல்லாஹ். அருளாளனே, உலக வாழ் முஸ்லிம்கள் அநேக பேர்கள் மரணத்து மன்னரைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நீ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கிட அல்லாஹ், அவர்களுக்கு சோனபதியை தங்குமிடமாக ஆக்கு அல்லாஹ். அருளாளனே, அன்புடையோனே, இரக்கமுள்ளவனே, கருணை உள்ளவனே, கிருபையாளர்களில் எல்லாம் மிக பெரும் கிருபையாளனே, இதோ புண்ணிய இரவில் நாங்கள் உன்னிடம் கையே நிற்கிறோம் அல்லாஹ். எங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக, எங்களை அங்கீகரிப்பாயாக. நாங்கள் நோட்டு நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் ஓதிய குர்ஆன் திலாவத்தை ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் செய்த தர்மங்களை ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் தொழுத தஹஜ்ஜுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் செய்த தஸ்பீஹாத்துகள் திக்ருகளை ஏற்றுக்கொள்வாயாக. அருளாளனே, இந்த புனிதமான ரமலான் நாளை உன்னுடைய தர்பாரில் வந்து நிற்பதாக எங்கள் ஹபீப் சொல்லியிருக்கிறார்கள். இளம் வாலிபரை போல வந்து உன்னுடைய முன்னிலையில் நின்று கொண்டு உன்னிடத்தில் கேட்பதாக உன் ஹபீப் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், என்னை கண்ணியப்படுத்தியவர்களை எனக்கு காட்டு என்று ரமலான் கேட்பதாக. அந்த ரமலானை கண்ணியப்படுத்தியவர்களை தேடி பிடித்து சொர்க்கத்துக்கு சிபாரிசு செய்வதாக உன் ஹபீப் சொன்னார்கள். அல்லாஹ், அந்த வாக்கில் நம்பிக்கையோடு நாங்கள் கேட்கிறோம். புனித ரமலான் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேச செய்திட அல்லாஹ். எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வைத்து விடாதே. புனிதமான 1000 மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கத்ரை அடைய பெற்ற பாக்கியசாலிகளாக எங்களை, எங்களுடைய மனைவி மக்கள், எங்களுடைய கணவன்மார்கள், எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய ஊர் மக்கள், உலகவாழ் முஸ்லிம்கள் அனைவரையும் அந்த ரமலான் லைலத்துல் கத்ரை அடைய பெற்ற பாக்கியசாலிகளில் சீரேவிகளில் நீ உட்படுத்துவாயாக. அருளாளனே, உன்னிடம் கெஞ்சி கேட்கிறோம், உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறோம். எங்கள் குரல் உனக்கு கேட்கிறது, அழுது கேட்கிறோம். நீங்களை கைவிட்டு விடாதே அல்லாஹ். கிருபையாளனே, மரணகால வேதனைகளில் இருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. சக்கராத்தில் மௌத் என்ற மரணகால வேதனையிலிருந்து எங்களை ரட்சிப்பாயாக. அருளாளனே, சாலிஹான அமலுடன் கூடிய நீடித்தாயிலை எங்களுக்கு தந்திரு அல்லாஹ். கிருபையாளனே, உன்னை தவிர எங்களுக்கு ஒதுங்கும் இடம் இல்லை அல்லாஹ். உன்னை தவிர எங்களை காக்க வேறு நாதிகதை இல்லை அல்லாஹ். நீ எங்களை படைத்தவன், நீ எங்களை பரிபாலிப்பவன், நீ எங்களை பரிபக்குவப்படுத்துபவன். எங்களுடைய உள்ளும் புறமும் அனைத்தும் நீ அறிந்தவன் அல்லாஹ். உன்னில் எதுவும் அறிந்ததில்லை அல்லாஹ். இதோ பாவிகளாக இருக்கிற நாங்கள் கையே நிற்கிறோம் அல்லாஹ். அருளாளனே, அன்புடையோனே, இரக்கமுள்ளவனே, எங்களில் இருக்கிற எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் தந்திட அல்லாஹ். சரீர சுகத்தை தந்திட அல்லாஹ். கைகால் சுகத்தை தந்திட அல்லாஹ். பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி பரிதவித்துக் கொண்டிருக்கிறோம் ரப்பே. மருத்துவமனை சிரமங்களை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக. மருத்துவமனை செலவுகளை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக. மருத்துவமனை கஷ்டங்களை விட்டு எங்களை காப்பாற்று அல்லாஹ். உன்னுடைய ஆரோக்கியத்தை எங்களுக்கு நீடித்து நிலைக்கு தந்திட அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களில் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி நிம்மதி இழந்தவர்கள் இருக்கிறோம். எங்களுடைய வியாதிகளை நீ நன்கு அறிந்தவன் அல்லாஹ். உன்னை தவிர யாரிடம் நாங்கள் முறையிட முடியும் ரப்பே? நீ ஆபியத்தை கொடுப்பவன் அல்லாஹ். உன்னிடத்தில் ஆபியத்தை கேட்க உன் ஹபீப் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் அல்லாஹ். உன்னிடத்தில் நாங்கள் ஆபியத்தை கேட்கிறோம் அல்லாஹ். உன்னிடத்தில் ஷிபாவை கேட்கிறோம் அல்லாஹ். உன்னிடத்தில் சலாமத்தை கேட்கிறோம் அல்லாஹ். உன்னிடத்தில் ஸஹத்தை கேட்கிறோம் அல்லாஹ். கிருபையாளனே,
பல்வேறு நோய்களுக்கான இருக்கிறோம் அல்லா. எங்கள் தலையில், கண்ணில், காதில், வயிற்றில், மூட்டு, கால்களில் யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளுறுப்புகளில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறோம் ரப்பே. எங்களுடைய வியாதிகள் அனைத்து உனக்கு தெரியும் ரப்பே. நீ அறிந்தவன் அல்ல. இதோ உன்னிடத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ரப்பே. எங்களுக்கு ஆவியத்தை தந்திரு ரப்பே. மன நிம்மதி தந்திரு அல்ல. கிருபையாளனே, உன்னை நின்று வணங்கும் உடல் ஆரோக்கியத்தை தந்திரு அல்ல. உனக்கு எங்களுடைய நெற்றியை பூமியில் வைத்து முறையாக சுஜூது செய்யும் பாக்கியம் தந்திரு அல்ல. ருக்குவில் குனிந்து எங்களுக்கு ருக்கு செய்யும் பாக்கியம் தந்திரு அல்ல. கிருபையாளனே, எங்களுக்கு எங்களால் தாங்க முடியாத நோய்களை தந்து எங்களை படுக்கையில் ஆழ்த்தி விடாதே ரப்பே. எங்க தாங்க முடியாத நோய்களை தந்து எங்களை சோதிச்சிடாத ரப்பே. உன்னிடமே ஆபியத்தை கேட்கிறோம் அல்லா. எங்க வீடுகளில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களுக்கு ஆபியத்தை கொடு ரப்பே. கேன்சர் போன்ற கொடூரமான நோய்களை தந்து எங்களை சோதிச்சிடாத அல்லா. கிருபையாளரே, எங்களுடைய தாய்மார்களுடைய ரகசியமான வியாதிகளை எல்லாம் நீ குணமாக்கிற அல்லா. ஆபியத்தை தந்துரு அல்லா. சுகத்தை தந்துடு ரப்பே. உன்னை தவிர சுகம் அளிப்பவர் யாரும் இல்லை ரப்பே. அருளாளனே, உன்னிடத்தில் ஆபியத்தை கேட்கிறோம், உன்னிடத்தில் ஆரோக்கியத்தை கேட்கிறோம். தந்துடு ரப்பே, தந்துடு அல்லா. எங்களுடைய கண் பார்வை பிரகாசமாக்குவாயாக. எங்களுடைய காது கேள்வியை பலப்படுத்துற அல்லா. எங்கள் கைகால்கள் சுறுசுறுப்போடு செயல்பட செய்திரு அல்லா. சுறுசுறுப்போடு செயல்பட செய்திரு அல்லா. எங்கள் உடல் உறுப்புகள் எல்லாம் உரிய முறையில் இயங்க செய்திரு அல்லா. எந்த உறுப்புடைய செயல்பாடையும் முடங்க வைத்து விடாது ரப்பே. எங்களால் தாங்க முடியாது அல்லா. எங்களால் சகிக்க முடியாது ரப்பே. இரக்கமுள்ளவனே, உன்னிடமே நாங்கள் கேட்கிறோம். எங்கள் எஜமானனே, எங்களுடைய உள்ளும்புறம் அறிந்தவனே, எங்களை ஆபியத்தோடு வாழவை அல்லா. நீடித்த ஆயுளை தந்து எங்களை வாழவை அல்லா. நல்ல அமல்கள் செய்து நீடித்த ஆயுளோடு வாழவை அல்லா. அருளாளனே, எங்களுக்கு ஆபியத்தை தந்திட ரப்பே. கிருபையாளனே, எங்களுடைய மக்களை சாலிஹீன்களாக ஆக்குவாயாக. நீ தந்திருக்கிற மக்களை முத்தகீன்களாக ஆக்குவாயாக. நீ எங்களுக்கு தந்திருக்கிற மக்களை எங்களுக்கு கண்குளிர்ச்சியான மக்களாக ஆக்கிற அல்லாஹ். சைத்தானுடைய மாயவரையில் சிக்கி எங்களுடைய மக்களை வழி தவற வைத்து விடாது யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் நீ தந்திருக்கிற மக்கள் செல்வங்கள் எல்லாம் எங்கள் சொல் கேட்டு எங்களுக்கு கீழ்படிந்து நடக்க வைத்து விடப்பே. எல்லா நிலைகளும் எங்களுக்கு அரைவரைப்பாக எங்களுடைய மக்களை ஆக்கி விட அல்லாஹ். எங்களுடைய மக்கள் புறந்தள்ள வைத்து விடாதே. எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கவே ரப்பே. வயோதிக காலத்தில் எங்களுக்கு அனுசரணையாக எங்களுடைய மக்கள் இருக்கவே அல்லாஹ். அருளாளனே, இம்மைக்கும் மறுமைக்கும் பரந்தரும் மக்களாக எங்களுடைய மக்களை ஆக்கி விட ரப்பே. அல்லாஹ், எங்களுடைய மக்களுக்கு மார்க்க கல்வி ஞானம் உள்ள ஆலிம்களாக ஆக்க அல்லாஹ். குர்ஆனை மனமிட்டு ஹாஃபிதுகளாக ஆக்க அல்லாஹ். அந்த பாக்கியம் இல்லை என்றால் எங்களுடைய பேர மக்களிலாவது அதை ஆக்கி ரப்பே. எங்க அடுத்த தலைமுறைக்காவது அந்த பாக்கியத்தை தந்திர அல்லாஹ். எங்களுடைய மக்களை எங்களுடைய அடுத்த தலைமுறையை ஹாஃபிதுகளாக ஆலிம்களாக ஆக்கி விட ரப்பே. உனதற்கு கெஞ்சி கேட்கிறோம் அல்லாஹ். எங்களுடைய மக்கள் இதோ 10ஆம் வகுப்பு +2 தேர்வு இருக்கிறார்கள், எழுதி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ். அவர்களை மகத்தான வெற்றி பெறச் செய்திரு ரஹ்மானே. அதிக மதிப்பெண்களோடு அவர்களை வெற்றி பெறச் செய்திரு அல்லாஹ். அடுத்த கட்டத்திற்கு அவர்களை நல்ல முறையில் முன்னேற வைத்து விடு அல்லாஹ். அவருடைய உழைப்புகளை அவருடைய முயற்சிகளை நீ வீணடித்து விடாதே அல்லாஹ். எங்களுடைய மக்கள் மூலமாக எங்களுக்கு கண்கொடுச்சி தந்திரு அல்லாஹ். மகத்தான வெற்றி எங்களுடைய மக்களுக்கு தந்திரு அல்லாஹ். அடுத்து நடைபெற இருக்கிற 10ஆம் வகுப்பு தேர்வுகளிலும் எங்களுடைய மக்கள் உரிய கேள்விகளுக்கு உரிய பதிலை எழுதி மகத்தான மதிப்பெண்கள் பெற்று 100% வெற்றி பெற செய்து விடுறது. எங்களுடைய மக்கள் மூலமாக எங்களுக்கு கண்ணியத்தை தருவாயாக. எங்கள் மக்கள் மூலமாக எங்களுக்கு சந்தோஷத்தை தந்திரு அல்லாஹ். எங்கள் மக்கள் மூலமாக எங்களுக்கு ஆனந்தத்தை தந்திரு அல்லாஹ். அருளாளனே, எங்களுடைய மக்கள் படித்த நிலையில் வேலை இல்லாமல் இருக்கிற எங்களுடைய மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தந்திரு அல்லாஹ். ஹலாலா ரிஸ்கி அவர்களுக்கு விஸ்தீரணமாக்குவாயாக. யா அல்லாஹ், திருமண வயதை அடைந்து விட்ட எங்களுடைய குமர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை தந்திரு அல்லாஹ். எங்களுடைய பெண் மக்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை தந்திரு அல்லாஹ். எங்களுடைய ஆண் மக்களுக்கு நல்ல ஜோடிகளை தந்திரு அல்லாஹ். அருளாளனே, எங்களுடைய மக்களில் நாங்கள் மனமுடித்து கொடுத்திருக்கிற எங்களுடைய பெண் மக்களுடைய கணவன்மார்கள் மூலமாக அவருடைய குடும்பத்தின் மூலமாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆனந்தத்தை வழங்கிடு அல்லாஹ். சண்டை சச்சரவுகள் வராமல் எங்களுடைய பெண் மக்களை காத்திரு அல்லாஹ். அருளாளனே, எங்களுடைய பெண் மக்களுக்கு நிம்மதியான வாழ்வை தந்திரு அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய ஆண் மக்களுக்கு எங்களுடைய மகன்களுக்கு நீ தந்திருக்கிற ஜோடிகளை எங்களுடைய மகன்களுக்கு திருப்தியான ஜோடிகளாக ஆக்கிவிடு அல்லாஹ். அதன் மூலம் அவர்களுக்கு நல்ல சந்ததிகளை கொடுத்திட அல்லாஹ். நிம்மதியான வாழ்வை எங்களுடைய மக்களுக்கு நீ வழங்கி அதன் மூலம் நாங்கள் நிம்மதி பெறவே அல்லாஹ். அருளாளனே, எங்களில் மக்கள் பேர் இல்லாதவர்களுக்கு சாலிஹான மக்களை தந்திரு அல்லாஹ். கண்குளிர்ச்சியான மக்களை தந்திரு ரப்பே. பிள்ளை பேர் இல்லாமல் பரிதவித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய தாய்மார்களுக்கு நீ ஆறுதலாக இருந்து தணலாக இருந்து நல்ல மக்களை வழங்கிடு அல்லாஹ். கிருபையாளனே, நீ நாடியவர்களுக்கு ஆண் பெண் மக்களை கொடுக்கிறாய். நீ நாடியவர்களுக்கு ஆண்களை மட்டும் கொடுக்கிறாய், பெண் மக்களை மட்டும் கொடுக்கிறாய். யா அல்லாஹ், நீ நாடியவர்களை எதுவும் இல்லாமல் விட்டு விடுகிறாய். அந்த நிலையில் எங்களுடைய தாய்மார்களை
ஆக்கி விடாதே யா அல்லாஹ். எங்களுடைய பெண்மக்களுக்கு எங்களுடைய தாய்மார்களுக்கு சாலியான கண் குளிர்ச்சியான மக்களை வழங்கிட ரப்பே. அருளாளனே, அன்புடையோனே, கொடைவள்ளலை கொடையாளனே, கேட்க கேட்க கரையாமல் கொடுத்து கொண்டிருக்கும் எஜமானனே, இதோ கேட்க தெரியாமல் நாங்கள் கேட்கிறோம், எங்களுக்கு தந்திட அல்லாஹ். அருளாளனே, எங்களுடைய வீடுகளில் ரஹ்மத்தை சுரிவாயாக, பரக்கத்தை சுரிவாயாக. எங்களுடைய வீடுகள் எங்களுக்கு நிம்மதி தரும் இடங்களாக ஆக்கிவிடு அல்லாஹ். எங்கள் வீடுகள் இருக்கிற பீடைகளை நீக்கிவிடு. எங்களுடைய வீடுகள் இருக்கிற முசீபத்துகளை அகற்றிவிடு. எங்களுடைய வீடுகள் இருக்கிற சண்டை சச்சரவுகளை நீக்கிவிடு. எங்களுடைய வீடுகள் இருக்கிற பிணக்குகளை நீக்கிவிடு யா அல்லாஹ். கஷ்டங்களை நீக்குவாயாக, சங்கடங்களை நீக்குவாயாக, இன்னல்களை நீக்குவாயாக. நாங்கள் அனுபவித்து வரும் இடையூறுகளை நீக்குவாயாக. சுபிச்சமான வாழ்வை இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு நீ நசீபாக்கு அல்லாஹ். அருளாளனே, உன்னை தவிர எங்களுக்கு தருபவர் யாரும் இல்லை அல்லாஹ். நீ கொடுத்ததை தடுக்க யாராலும் முடியாது அல்லாஹ். நீ தடுத்ததை கொடுக்காத ரப்பே. நாங்கள் வெறும் சக்தி இழந்தவர்கள் அல்லாஹ். நீ எங்களுக்கு சக்தி தந்து எங்களுடைய குணங்களை அழகாக்குவாயாக. எங்களுடைய குணங்களை அழகுபடுத்து ரப்பே. துர்க்குணங்களை நீக்கி எங்களுடைய குணங்களை அழகுபடுத்து அல்லாஹ். அருளாளனே, பரஸ்பரம் உதவி செய்யும் மனநிலை எங்களுக்கு தந்திடு அல்லாஹ். எங்கள் குடும்பங்கள் இருக்கிற சண்டை சச்சரவுகளை நீக்கி மன ஒன்றித்து வாழ செய்திரு அல்லாஹ். கிருபையாளனே, கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியில் இருக்கிற பிணக்குகளை நீக்கி மனம் ஒன்றித்து வாழ செய்ய அல்லாஹ். கிருபையானே, கசப்படுவர்களை அகற்றிவிடு ரப்பே. பகமை உணர்வை அகற்றிவிடு அல்லாஹ். அருளாளனே, கிருபை உள்ள எங்கள் அல்லாஹ்வே, புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவில் நாங்கள் கேட்கிறோம் அல்லாஹ். நீ எங்களை ஏற்றுக்கொண்டிடு அல்லாஹ். அருளாளனே, நாங்கள் எங்களில் கடன் தொல்லைக்கு ஆளானவர்கள் இருக்கிறோம் அல்லாஹ். எங்களுடைய கடன்களை நிறைவேற்றி விடு ரப்பே. உங்களுடைய கடனற்ற வாழ்வை எங்களுக்கு தந்திரு அல்லாஹ். அருளாளனே, எங்களுடைய கடன்களை நிறைவேற்றி விடு ரப்பே. கடனாளிகளாக எங்களை மரணிக்க வைத்து விடாதே. பல்வேறு தேவைகளுக்காக நாங்கள் கடன் பெற்று இருக்கிறோம் ரப்பே. இந்த புனித ரமலான் முடிவோடு அந்த கடன்களை நீ முடித்து விடு ரப்பே. அருளாளனே, உன்னிடம் கெஞ்சி கேட்கிறோம், உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறோம். உன்னை தவிர எந்த ஹல்கிடத்திலும் எங்களை தேவையாக வச்சிடாத ரப்பே. உன்னை தவிர எந்த படைப்புக்கு வாசலிலும் எங்களை நிக்க வச்சிடாத அல்லாஹ். உன்னை தவிர யாரிடத்திலும் கைதி வச்சிடாத அல்லாஹ். முருளாரனே, நீ எங்களுக்கு தருபவன், நீ கொடையாளன் அல்லாஹ். உன்னுடைய வாசலில் நின்று நாங்கள் யாசிக்கிறோம். உன்னுடைய வாசலில் நின்று உன் ரஹ்மத்தை பிச்சை கேட்கிறோம். நீ தந்தார் ஒளி எங்களுக்கு நிறையாது அல்லாஹ். கிருபையாளனே, எங்களை கைவிட்டாத ரப்பே. எங்களுடைய கஷ்டங்களை நீக்கி விடு அல்லாஹ். எங்களுடைய கஷ்டங்களை நீக்கிற அல்லாஹ். அருளாளனே, உன் ரஹ்மத்துடைய வாசலை எங்களுக்கு திறந்துடு அல்லாஹ். உன்னுடைய பரக்கத்துடைய வாசலை எங்களுக்கு திறப்பாயாக. உன்னுடைய தௌலத்துடைய வாசலை எங்களுக்கு திறந்துடு அல்லாஹ். உன்னுடைய நிஅமத்துடைய வாசலை எங்களுக்கு திறந்துடு அல்லாஹ். எங்களுக்கு உன்னுடைய ரஹ்மத்தை கூடி எங்களை பொதிந்து கொள்ள அல்லாஹ். உன் பரக்கத்தை கொண்டு எங்களை சூழ்ந்து கொண்டிடு அல்லாஹ். கிருபையான ஐங்கால தொழிலாளிகளாக எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களை ஆக்கிற ரப்பே. புனித ரமலானில் நாங்கள் எப்படி இபாதத் செய்தோமோ அதை போல எங்களுடைய வாழ்நாள் எஞ்சிய நாட்களிலும் அதே நிலையை தொடரச் செய்திரு அல்லாஹ். சைத்தானுடைய தீங்கை விட்டு எங்களை காப்பாத்திரு அல்லாஹ். இப்லீஸின் தீங்கை விட்டு எங்களை காப்பாத்திரு அல்லாஹ். கிருபையாளர், எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடிய சூழ்ச்சியாளர்களுடைய தீங்குகளை விட்டு எங்களை காப்பாத்திரப்பே. சூனியக்காரருடைய சூனியத்தின் தீங்கை விட்டு காப்பாற்று அல்லாஹ். அநியாயக்காரருடைய அநியாயத்தை விட்டு எங்களை ரட்சித்திரு அல்லாஹ். கிருபையாளரே, எங்கள் குரல் உனக்கு கேட்குது ரப்பே. அழுது கேட்கிறோம் அல்லாஹ். புனிதத்தில் மன்றாடி கேட்கிறோம் அல்லாஹ். எங்களுடைய கைகளை வெறுமனை தட்டி விட்டுறாத ரப்பே. எங்களால் தாங்க முடியாத அல்லாஹ், எங்களால் சகிக்க முடியாத அல்லாஹ். நீ எங்களை படைத்த எஜமானன் உரிமையோடு நாங்க கேட்கிறோம் அல்லாஹ். எங்களை ஏற்றுக்கொண்டிடு ரப்பே. ரஹ்மானே, எங்களை நீ கபூல் செய்திரு அல்லாஹ். அல்லாஹ், நீ எங்களை ஏற்றுக்கொண்டிடு அல்லாஹ். கிருபை உள்ள ரப்பே, நாங்கள் ஏழைகள் அல்லாஹ். உன் ரஹ்மத்தை எங்களுக்கு வாரி வழங்கு அல்லாஹ். உன்னுடைய புனிதமான கஅபாவை ஹஜ் செய்யும் பாக்கியத்தை எங்களுக்கு வாழ்க்கையில் திரும்ப திரும்ப தந்திட அல்லாஹ். இதுவரை அந்த பாக்கியம் பெறாதவர்களுக்கு அந்த பாக்கியத்தை விரைவாக வழங்கு ரப்பே. உன் ஹபீப், எங்கள் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கிற புனிதமான மதீனா நகர் அந்த ரவுலாவை ஜியாரத் செய்யும் பாக்கியம் தந்திட அல்லாஹ். உன் நபியுடைய புனிதமான ரவுலாவை ஜியாரத் செய்யும் பாக்கியம் தந்திட அல்லாஹ். எங்களுடைய வியாபாரத்தில் பரக்கத்தை செய்ய ரப்பே. எங்களுடைய குடுக்கல் வாங்கலில் பரக்கத்து செய்ய அல்லாஹ். எங்களுடைய தொழிலில் பரக்கத்து செய்ய அல்லாஹ். எங்களுடைய விவசாயத்தில் பரக்கத்து செய்ய அல்லாஹ். கிருபையால் நீ எங்களுக்கு தந்திருக்கிற மனைவி மக்கள் கணவன்மார்கள் வீடு வாசலில் பரக்கத்து செய்ய அல்லாஹ். அருளாளரே, எங்களை பரக்கத்தானவர்களாக ஆக்கிவிட ரப்பே. எங்களை பரக்கத்தானவர்களாக ஆக்கிவிட அல்லாஹ். எங்களில் சொந்த வீடு இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ். அவர்களுக்கு சொந்த வீடுகளை நசீபாக்குவாயாக. சொந்த வீடுகளை அவர்களுக்கு வழங்கிட அல்லாஹ். வாடகை வீடுகளில் இருந்து கொண்டிருக்கிற எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களை சொந்த வீட்டுக்குரியவர்களாக ஆக்கிவிட
அல்லாஹ். கிருபையுள்ள எங்கள் அல்லாஹ்வே, நாங்கள் முத்தாய்ப்பாக உன்னிடம் கேட்கிறோம். இந்த புனிதமான ரமலானில் உன்னுடைய நோன்பை நோற்ற நிலையில், உனக்கு இபாதத்து செய்த நிலையில், உன் மீது நம்பிக்கை கொண்ட நிலையில், உலகத்துடைய கோடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பலஸ்தீன் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய சகோதர முஸ்லிம்கள் இஸ்ராயேலுடைய கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் கிருபையாளனே, பலஸ்தீன் முஸ்லிம்களை இரட்சித்து விடு அல்லாஹ். இந்த இஸ்ராயேலிய யஹூதிய கும்பல்கள் தாக்கிய அந்த ராக்கத் தாக்குதலுக்கு நோன்பாளிகள் மூத்தாயிருக்கிறார்கள். அல்லாஹ் நீ கைவிட்டுடாத ரப்பே. கிருபையாளனே, இந்த இஸ்ராயேலை அடக்கி ஒழித்து விடு ரப்பே. இந்த இஸ்ரேலை, இந்த உலகத்திற்கு அநியாயக்காரர்களை நீ கொடுத்த கண்டனைக்கு அவர்களை பாடமாக காட்டுறது. நீ அழித்தொழித்திரு அல்லாஹ். எங்களுடைய முஸ்லிமான சகோதரர்கள், ஈமானிய சொந்தங்கள் அல்லாஹ் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் உன் மீது முழுமையான நம்பிக்கையோடு உன்னுடைய ஈமானில் உறுதிமிக்கவர்களாக இருந்து எல்லாவற்றையும் இழந்த நிலையில் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை நீ அரவணைத்து விடுறப்பே. அவர்கள் மறைத்தவர்களை சுகதாக்களாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அவர்கள் உடல் உறுப்புகளை இழந்தவர்களுக்கு பகரத்தை கூட அல்லாஹ் காயப்பட்டவர்களை விரைவாக நீ நிவாரணம் வழங்கிட அல்லாஹ். எங்களுடைய சகோதர முஸ்லிம்களை காப்பாற்று ரப்பே. சொந்த நாட்டிலே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரப்பே. வீடு இழந்து வனாந்தரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தெருக்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஒரு காலத்தில் கண்ணியத்தோடு வாழ்ந்த அவர்கள், கிருபையாளனே அவர்களை நீ கண்ணியப்படுத்து அல்லாஹ். அவர்களை இழந்த சொத்துக்களை மீட்டு கொடு அல்லாஹ். கிருபையாளனே, புனிதமான இல்லம் பைத்துல் முகத்தஸை முஸ்லிம்களுக்கு மீட்டி தந்திட அல்லாஹ். உன் நபிமார்கள் எல்லாம் வாழ்ந்த பூமி பலஸ்தீன், அந்த பூமியை நீ கண்ணியப்படுத்து அல்லாஹ். எங்கள் உயிர் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான மிஅராஜ் பயணத்தின் போது தொழுது வழங்கிய புனிதமான பைத்துல் முகத்தஸ், அதை முஸ்லிம்கள் கைவசத்தில் வழங்கிட அல்லாஹ். அதில் ஒரு 2 ரக்காத் தொழும்பாக்கி நீ பாவிகளான எங்களுக்கு தந்திரு ரப்பே. அல்லாஹ் உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம். நீ ஏற்றுக்கொண்டிட அல்லாஹ். நீ கபூல் செய்திட அல்லாஹ். எங்கள் கைவிட்டுறாத ரப்பே. நாங்கள் எப்படி கேட்பது என்று தெரியாமல் கேட்கிறோம். குறை இருந்தால் மன்னித்து ஏற்றுக்கொண்டு அல்லாஹ். கபூல் செய்திட அல்லாஹ். எங்களை புறந்தள்ளி விடாதே. நபிமார்கள் எல்லாம் கேட்ட போது இதோ இந்த புனிதமான ரமலானில் 17வது இரவில் பத்ர் போர் களத்தில் 313 சஹாபாக்களை நீ வெற்றி கொள்ள வைத்தவன் அல்லாஹ். மலக்குமார்கள் இறக்கி அவர்களுக்கு நீ வெற்றி அளித்தவன் அல்லாஹ். உன் ஹபீப் கேட்ட துஆவை ஏற்றுக்கொண்டு வெற்றி கொடுத்தவன் அல்லாஹ். அந்த நபியின் பொருட்டால் நாங்கள் தௌபா செய்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கிற இந்த மன்னிப்பை பிழை பொறுப்பை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்திர அல்லாஹ். எங்களுடைய நாட்டு தேட்டங்களை கைகூட செய்திட அல்லாஹ். ஏற்றுக்கொள்வாயாக அல்லாஹ். சையதுனா கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்திம காலத்தில் பிள்ளை பேரை கிடைக்காது என்ற நிராசையான காலத்தில் கூட சையதுனா இஸ்மாயில் என்ற அலைஹிஸ்ஸலாம் என்ற பிள்ளையை கொண்டு நீ சுப செய்தி சொன்னவன் அல்லாஹ். அந்த நம்பிக்கையோடு நாங்களும் கேட்கிறோம். எங்களை நீ ஏற்றுக்கொண்டிட அல்லாஹ். எங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டிட அல்லாஹ். நிம்மதி பெற்றவர்களாக எங்களை திரும்ப செல்ல அல்லாஹ். பாவமற்றவர்களாக எஞ்சிய காலத்தில் வாழச் செய்திட அல்லாஹ். அருளாளனே கபூல் செய்வாயாக. பத்ர் சுஹதாக்கள் பொருட்டால் கேட்கிறோம். உன்னை புனிதமான கலாமாகி குர்ஆனை முன்னிறுத்தி கேட்கிறோம். யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்வாயாக. கபூல் செய்திட அல்லாஹ். ஒப்புக்கொண்டிட அல்லாஹ். புறந்தள்ளி விடாதே அல்லாஹ். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் وتب علينا إنك أنت التواب الرحيم. اللهم لك الحمد كله، اللهم لك الشكر كله، اللهم لك الحمد. اللهم أنت قيوم السماوات والأرض ومن فيهن. اللهم لك الحمد أنت مالك السماوات والأرض ومن فيهن. اللهم لك الحمد أنت خالق السماوات والأرض ومن فيهن. اللهم لك الحمد أنت نور السماوات والأرض ومن فيهن. اللهم لك الحمد أنت الحق ووعدك حق وقولك حق ولقاؤك حق وجنتك حق والنار حق والنبيون حق والنبي محمد صلى الله عليه وسلم حق. اللهم ردنا إليك ردا جميلا. اللهم أغثنا، اللهم أغثنا، اللهم انصرنا، اللهم أعنا، اللهم احفظنا، اللهم اغفر لنا، اللهم اعتقنا، اللهم اعتق رقابنا ورقاب آبائنا وأمهاتنا وأزواجنا وأولادنا من الديون والمظالم والنار. اللهم اعتق رقابنا ورقاب آبائنا وأمهاتنا وأزواجنا وأولادنا من النار.
اللهم اعتق رقابنا ورقاب آبائنا وأمهاتنا وأزواجنا وأولادنا من النار. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا أرحم الراحمين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم وبالإجابة جدير. نعم المولى ونعم النصير ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. இரக்கமுள்ள ரஹ்மானே, எங்கள் எல்லோரையும் நீ மன்னித்து அருள்வாயாக. அல்லாஹ்வே, உன்னுடைய உபகாரங்கள் ஏராளமாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவித்துக் கொண்டு உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் செய்யாமல், நீ கட்டளையிட்ட காரியங்களை நாங்கள் நிறைவேற்றாமல் எத்தனையோ விதமான பாவங்களிலே எங்களை நாங்கள் ஆட்படுத்தி விட்டோம். ரஹ்மானே, உனது கருணையினால் நீ எங்களை மன்னித்தருள்வாயாக. நம்பே, உனது அன்பினால் நீ எங்களையும் எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய மனைவி மக்கள், எங்களுடைய உஸ்தாதுமார்கள், யா அல்லாஹ், எங்களுடைய உடன் பிறந்தவர்கள், நாங்கள் துஆ செய்ய கடமைப்பட்டவர்கள், எங்களை நேசிப்பவர்கள், நாங்கள் நேசிப்பவர்கள் எல்லோருடைய பாவங்களையும் ரஹ்மானை நீ மன்னித்தருள்வாயாக. நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய பாதையில் ரப்பே நீ எங்களை நடத்தாட்டி அருள்வாயாக. உனக்கும் உன ரசூலுக்கும் மாற்றமான முறையில் எங்களுடைய சொற்களில், செயல்களில், எண்ணங்களில், அணுகுமுறைகளில் ஏதாவது இருந்தால் ரப்பே எங்களுடைய பிடரிகளை பிடித்து எங்களை சரியான வழியிலே நீ ஆக்கி அருள் புரிவாயாக. ரப்பே, எங்கள் எல்லோருக்கும் நீ ஹிதாயத்தை நசீபாக்கி அருள்வாயாக. எங்கள் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வாயாக. வாழும் காலமெல்லாம் பூரணமான ஆஃபியத்தோடு எங்களை வாழச் செய்தருள்வாயாக. எங்களுடைய வெளிரங்கமான வாழ்க்கையை விட எங்களுடைய அந்தரங்கமான வாழ்க்கையை நீ பரிசுத்தமாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தனிப்பட்ட ரகசிய வாழ்க்கையை பரிசுத்தமான முறையில் ஆக்கி அருள்வாயாக. வலிமையான ஈமானை தந்தருள்வாயாக. ஐங்கால தொழுகைகளை நியமமாக நாங்கள் தொழுவதற்கு நசீபை தருவாயாக. ரப்பே, வளமான பொருளாதாரத்தை, ஹலாலான ரிசுக்கை எங்களுக்கு தந்தருள்வாயாக. உன்னுடைய வியாபாரங்களில் பறக்கச் செய்வாயாக. நீ உத்தியோகங்களிலே உயர்வை தருவாயாக. ஹலாலான ரிசுக்கை விசாலமாக்கி தருவாயாக. நீ தந்த பொருளாதாரத்திலிருந்து ரப்பே நீ விரும்பக்கூடிய நல்ல காரியங்களில் உதவி செய்வதற்கு, யா அல்லாஹ், சதகா தான தர்மங்களை செய்வதற்கு எங்களுக்கு நீ நசீபை தந்தருள்வாயாக. ரப்புல் ஆலமீனே, வறுமையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. எல்லா விதமான நோய் நொடிகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. ரப்புல் ஆலமீனே, உனக்கும் ரசூலுக்கு மாற்றமான காரியங்களில் எங்களை பாதுகாப்பாயாக. எல்லா விதமான முசீபத்துகளிலிருந்து பாதுகாப்பாயாக. கெட்ட மரணங்களிலிருந்து பாதுகாப்பாயாக. விபத்துகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. ரப்புல் ஆலமீனே, யா அல்லாஹ், எங்களுடைய நாட்டிலே காலமெல்லாம் இந்த நாட்டின் உயர்வுக்காக தங்களை அர்ப்பணித்த முஸ்லிம்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்குவதற்கு பல்வேறு முயற்சிகளை அதிகார பலம் இருக்கிறது என்ற ஆணவத்தினால் இன்றைய ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், எல்லாவற்றையும் நீ அறிந்திருக்கிறாய் ரஹ்மானே. ஆட்சியாளர்களுடைய இந்த சூழ்ச்சிகளை விட்டும் இந்த சமூகத்தையும் நாட்டையும் நீ பாதுகாத்தருள்வாயா. யா அல்லாஹ், ஆட்சியாளர்களுடைய சூழ்ச்சியை விட்டும், யா அல்லாஹ், அவருடைய கொடுமையை விட்டும் இந்த சமூகத்தையும் நாட்டையும் நீ பாதுகாத்தருள்வாயா. எங்களுடைய நாட்டை எல்லா நிலையிலும் முன்மாதிரி உள்ள ஒரு நாடாக ஆக்கி அருள்வாயாக. எப்படி நாங்களும் சகோதர மதத்தவர்களும் இணைந்து நாங்கள் வாழ்ந்தோமோ அதேபோல் எல்லா காலங்களிலும் நாங்கள் ஒற்றுமையோடு ஒன்றுபட்டு வாழ்வதற்குண்டான உயர்ந்த நிலையை ரப்பே நீ தந்தருள்வாயாக. தங்களிடத்தில் அதிகார வலிமை இருக்கிறது என்ற ஆணவத்தின் உச்சத்தில் இன்றைய அதிகாரத்தில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். யா அல்லாஹ், ரப்புல் ஆலமீனே, ஃபிரௌனுடைய அதிகார வலிமையை இல்லாமல் ஆக்கியவன் நீ. யா அல்லாஹ், ரப்புல் ஆலமீனே, தாத்தாரியாக்களை நீ முஸ்லிம்களுக்கே சாதகமாக மாற்றியவன் நீ. யா அல்லாஹ், யா அல்லாஹ், அதேபோல் இன்றைய நிலையிலே இந்த கொடுமையாளர்களுடைய சூழ்ச்சிகளை இருந்தும் சமூகத்தை நீ பாதுகாத்தருள்வாயாக. ரப்புல் ஆலமீனே, அவர்களையும் ஹிதாயத்திற்கு காரணமாக்கி அருள்வாயாக. ரப்பே, நீ அவர்களுக்கு ஹிதாயத்தை நீ முடிவு செய்யவில்லை என்றால் ரப்பே உன்னுடைய அதாக்களுக்கு என்னென்னவை நீ சாட்டி அவர்களை நீ அல்லாஹ்வுடைய முடிவை ஆக்கினாதே அதுபோல் இவருடைய முடிவையும் நீ ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த CAA, NRC, NPR போன்ற கொடுமையான இந்த சட்டங்களிலிருந்து இந்த சமூகத்தையும் இந்த நாட்டையும் நீ பாதுகாத்தருள் புரிவாயாக. ரப்புல் ஆலமீனே, யா அல்லாஹ், வெளிரங்கமான நாங்கள் சில முயற்சிகளை செய்தாலும் கூட காரியங்களை முடிவு செய்பவனாக நீதான் இருக்கிறாய் ரஹ்மானே. நாங்கள் உன்னுடைய அடிமைகள். யா அல்லாஹ், எங்களுக்கு தெரிந்த விதத்தில் உன்னிடத்தில் நாங்கள் கையேந்தி துஆ செய்கிறோம். யா அல்லாஹ், கேட்க வேண்டிய முறையில் எங்களுக்கு கேட்க தெரியவில்லை. யா அல்லாஹ், நாங்கள் எப்படி கேட்க வேண்டுமோ அப்படி எங்களுக்கு கேட்க தெரியவில்லை. யா அல்லாஹ், ஆனால் நீ கொடுக்க தெரிந்தவன். யா அல்லாஹ், நீ கொடுக்க தெரிந்தவன். யா அல்லாஹ், யா அல்லாஹ், வெளிச்சத்தை தேடி சென்ற மூசா நபிக்கு நபுவத்தை கொடுத்தவன் நீ. யா அல்லாஹ், ரப்புல் ஆலமீனே, அதேபோல் இதுவான சிக்கல்களிலிருந்து சிரமங்களிலிருந்து இந்த சமூகத்தை நீ பாதுகாத்தருள்வாயாக. ரப்பே, நீயே பாதுகாத்தருள்வாயாக. எங்களுடைய வாழ்க்கையை எல்லா நிலையிலும் நீ பரிசுத்தப்படுத்தி அருள்வாயாக. எங்களையும் எங்களுடைய சமூகத்தையும் சந்ததிகளையும் நீ பாதுகாப்பாயாக. எங்களுடைய உயிர் உடைமைகளை பாதுகாப்பாயாக. ரப்புல் ஆலமீனே, எங்களுடைய உயிர் உடைமைகளை பாதுகாத்தருள்வாயாக. எங்கள் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை நசீபாக்கி அருள்வாயாக. எங்களுடைய வாழ்நாளுடைய கடைசி நேரம் நிலையான ஆகிரத்தினுடைய வாழ்க்கையின் தொடக்கமான நேரமாக இருக்கிறது ரஹ்மானே.
எங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நேரத்தை ரப்பே எல்லா நிலையிலும் பாக்கியமானதாக நீ ஆக்கி அருள்வாயா. ஹஸ்னுல் ஹாத்திமாவை நீ எங்களுக்கு தந்தருள் புரிவாயா. எந்த விதமான பயமோ திடுக்கமோ இல்லாமல் ரப்பே எங்களுக்கு நீண்ட ஹயாத்தை தந்தருள்வாயாக. அதே நேரத்தில் எங்களுடைய கடைசி நேரத்தில் எந்த பயமோ திடுக்கமோ இல்லாமல் கலிமத்து தௌஹீதை நாங்கள் மொழிந்தவர்களாக, உன்னுடைய மேலான ரிலாவை நிறைவாக பெற்றவர்களாக, உன்னுடைய ஹபீப் எங்கள் உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி திருக்காட்சியை நாங்கள் கண்டவர்களாக ரப்பே உன்னை சந்திக்கும் நசீபை தந்தருள்வாயா. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிம்மதியை தருவாயாக. எல்லா விதமான கவலைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா, கடன்களை விட்டும் பாதுகாப்பாயா. ரொம்ப நிம்மதியான வாழ்க்கை தருவாயா. என்னுடைய குடும்பங்களிலும் நிம்மதியை தருவாயா. என்னுடைய ஊர்களிலும் சமூகத்திலும் நிம்மதியை தருவாயா. சமூகத்தை நீ ஒற்றுமைப்படுத்தி அருள்வாயா. பிரிந்து கிடக்கக்கூடிய இந்த சமூகத்தை ரப்பே நீ ஒன்றுபடுத்தி அருள்வாயா. யாரெல்லாம் இந்த சமூகத்தின் நன்மைக்காக பாடுபடுகிறார்களோ முன்புறத்திலிருந்து உண்டான மேலான உதவிகளை ரப்பே நீ அவர்களுக்கு ஏற்படுத்தி அருள்வாயா. ஜமாஅத்துல் மாவுடைய சேவையை ரப்பே நீ கபூல் செய்தருள்வாயா. யாரெல்லாம் இஹ்லாஸோடு சேவைகளை செய்வதற்கு நசீபை தந்தருள்வாயா. யாரெல்லாம் உன்னுடைய பொருத்தத்திற்காக பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கு உன்புறத்திலிருந்து உண்டான சிறந்த உதவியை ரப்பே நீ வழங்கி அருள்வாயா. இந்த தீனுடைய உதவியாளர்களாக, இந்த தீனுடைய ஹாதிமீன்களாக ரப்பே நீ எங்களை கபூல் செய்தருள்வாயா. உன்னுடைய தீனுக்கு ஹித்மத் செய்வதற்கு நீ யாரை கொண்டும் உன்னுடைய தீனுக்கு ஹித்மத் செய்ய முடியும் ரஹ்மானே. யாரை கொண்டும் உன்னுடைய தீனுக்கு நீ ஹித்மத்துகளை வாங்கிக் கொள்ள முடியும் ரஹ்மானே. உன்னுடைய தீனுடைய குத்தாம்களாக, உன்னுடைய தீனுடைய ஹாதிமீன்களாக ரப்பே நீ எங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வாயாக. ரப்பே சிறந்த துன்யாவையும் எங்களுக்கு தருவாயாக, சிறந்த தீனையும் தந்தருள்வாயாக, சிறந்த ஆகிரத்தையும் தருவாயாக, சிறந்த துன்யாவையும் தந்தருள்வாயாக. ரப்பே நாங்கள் அறிந்த பாக்கியங்களையும் தருவாயாக, நாங்கள் அறியாத பாக்கியங்களையும் தருவாயாக, நாங்கள் உன்னிடத்தில் கேட்ட பாக்கியங்களையும் தருவாயாக, நாங்கள் கேட்காத அது எங்களுக்கு கேட்க தெரியாத பாக்கியங்களையும் உனது மஹது ஃபضலை கொண்டு ரப்பே நீ தந்தருள் புரிவாயாக. ரப்பே எத்தனையோ வயது முதிர்ந்து பெரியவர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள், உலமாக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். யா அல்லாஹ் இந்த தீனுக்காக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற உணர்வுள்ள இளைஞர்கள் கூடியிருக்கிறார்கள். யா அல்லாஹ் சிறு பிள்ளைகளும் இங்கே சேர்ந்திருக்கிறார்கள். ரப்பே எங்கள் எல்லோருடைய துஆக்களையும் நீ கபூல் செய்தருள்வாயா. யா அல்லாஹ் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் தனிமையில் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் கூட்டத்தில் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் கூட்டாக செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ரகசியமாக செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் வேண்டுமென்றே செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் அறியாமையினால் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் கண்களால் பார்த்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் காதுகளால் கேட்ட பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நாவினால் பேசிய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் கைகளால் செய்த ஹராமை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் கால்களால் நடந்த தீய நடைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் கல்பால் நினைத்த கெட்டதை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் கல்பால் நினைத்த தீய எண்ணத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றிலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் பிறர் மனம் நோகடிக்க செய்ததை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் பிறரை பற்றி புறம் பேசியதை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் பொய் சொன்னதை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் கணவன் மனைவி குழந்தைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இரக்கமுடைய இரட்சகனே, உலகத்தில் வாழக்கூடிய மூமினான முஸ்லிமான அனைத்து மக்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இரக்கமுடையவனே, கருணை நிறைந்தவனே, கருணை காட்டி. யா அல்லாஹ் கண்ணியம் நிறைந்தவனே, கண்ணியம் தருவாயாக. யா அல்லாஹ் இரக்கமுடையவனே, இரக்கம் காட்டி. யா அல்லாஹ் இரக்கமுடையவனே, இரக்கம் காட்டி. யா அல்லாஹ் மன்னிக்க கூடியவனே எங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் மன்னிக்க கூடியவனே எங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் செய்த அத்தனை பாவங்களையும் மன்னித்து விடுவாய். யா அல்லாஹ் ஏக இறைவனே உன்னிடத்தில் சரணடைந்து விட்டோம். யா அல்லாஹ் சர்வ வல்லமை மிக்கவனே உன்னிடத்தில் சரணடைந்து விட்டோம். யா அல்லாஹ் உலகத்தினுடைய பேரரசனே உன்னிடத்தில் சரணடைந்து விட்டோம். யா அல்லாஹ் ராஜர்களுக்கெல்லாம் ராஜனே உன்னிடத்தில் சரணடைந்து விட்டோம். யா அல்லாஹ் ஏழையான அடியார்களை பார்ப்பாயாக. யா அல்லாஹ் யத்தீமான அடியார்களை பார்ப்பாயாக. யா அல்லாஹ் யத்தீமான அடியார்களை பார்ப்பாயாக. யா அல்லாஹ்
அல்லாஹ். உன்னை மட்டும் நம்பி வந்திருக்கக்கூடிய இந்த அடியார்களை பார்ப்பாயாக யா அல்லாஹ். உன்னை தவிர வேறு வெளி இல்லை ரஹ்மானே, உன்னை தவிர வேறு கதி இல்லை ரஹ்மானே. யா அல்லாஹ், இரக்கமுடைய ரட்சகனே, கருணை உடைய தயாபரனே, எங்களை காக்கக்கூடியவனே, எங்களை பாதுகாக்க கூடியவனே, எங்களை படைத்தவனே, அன்பானவனே, அருளாளனே, இரக்கமுடையவனே, கருணை நிறைந்தவனே, மன்னிக்க கூடியவனே, மன்னிப்பை விரும்பக்கூடியவனே, மன்னிப்பை விரும்பக்கூடியவனே, மன்னிப்பை விரும்பக்கூடியவனே, பேரரசனே, தீர்ப்பு நாளின் அதிபதியே, யா அல்லாஹ், யா அர்ஹமர் ராஹிமீன், யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா அல்லாஹ், யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா அல்லாஹ், யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா அல்லாஹ். உன்னை விட்டால் வேறு கதி இல்லை யா அல்லாஹ், உன்னை விட்டால் வேறு வழி இல்லை யா அல்லாஹ். உன்னை மட்டுமே நம்பி வந்திருக்கக்கூடிய இந்த அடியார்களை பார்ப்பாயாக யா அல்லாஹ். எங்களுடைய இறைவனே, எங்களை படைத்தவனே, எங்களை பாதுகாக்க கூடியவனே, எங்களின் மீது கருணை காட்டியா அல்லாஹ், எங்களின் மீது கருணை காட்டியா அல்லாஹ், எங்களின் மீது கருணை காட்டியா அல்லாஹ், எங்களின் மீது கருணை காட்டியா அல்லாஹ். எங்களை மன்னித்து விடியா அல்லாஹ், எங்களுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ், எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ், எங்களுடைய இஸ்திக்ஃபாரை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ், எங்களுடைய இஸ்திக்ஃபாரை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். கடன் இல்லாத வாழ்க்கையை தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். ஒரு கால் கடனில் இருந்தால் அந்த கடனை விட்டு வெளியேறக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். நாங்கள் செய்த குற்றம் குறைகளின் காரணத்தினால் கடன்காரர்களை வைத்து எங்களை கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். கடன்காரர்களின் முன் எங்களுடைய தலையை குனிய செய்து விடாதே யா அல்லாஹ். விரைவாக அந்த கடனை விட்டு வெளியேறக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். அடைக்கக்கூடிய செல்வத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். வட்டி என்னும் முசீபத்தை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். வட்டி என்னும் முசீபத்தை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யாரெல்லாம் அந்த முசீபத்தில் இருக்கின்றார்களோ அதை விட்டு விரைவாக வெளியேறக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய சூழ்நிலையின் காரணத்தினால் அது போன்ற தவறுகளை செய்து விட்டோம் யா அல்லாஹ். உனக்கு மாறு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்யவில்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், சைத்தானுடைய தூண்டுதலால் செய்து விட்டோம் யா அல்லாஹ். கருணை நிறைந்த இறைவனே, கிருபை காட்டக்கூடிய இறைவனே, அன்பு நிறைந்த இறைவனே, பாசம் நிறைந்த இறைவனே, தாயுள்ளம் கொண்ட யா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். நீ மன்னிப்பாய் என்ற நம்பிக்கையுடன் இருக்கின்றோம் யா அல்லாஹ். நீ மன்னிப்பவன் யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன் யா அல்லாஹ். நீ மன்னிக்க வேண்டும் யா அல்லாஹ். உனது மன்னிப்பை மட்டும் எதிர்பார்த்து கையேந்தி நிற்கின்றோம் யா அல்லாஹ். எங்களுடைய கண்ணீரை உனக்கு காணிக்கையாகி வைத்திருக்கின்றோம் யா அல்லாஹ். கண்ணீரை தவிர வேறொன்றும் இல்லை யா அல்லாஹ். உனக்கு கொடுப்பதற்கு எங்களுடைய கண்ணீரை தவிர வேறு ஒன்றும் இல்லை ரட்சகனே. எங்களுடைய துஆவை தவிர வேறு ஒன்றும் இல்லை யா அல்லாஹ். நீயோ தேவையற்றவன் யா அல்லாஹ், நாங்களோ தேவைக்காரர்கள் யா அல்லாஹ். நீயோ மன்னிப்பவன் யா அல்லாஹ், நாங்களோ பெரும் பாவி யா அல்லாஹ். நீயோ வழி காட்டுபவன் யா அல்லாஹ், நாங்களோ வழி தேடி அடையக்கூடியவர்கள் யா அல்லாஹ். இரக்கமுடைய ரட்சகனே, கருணை நிறைந்தவனே, எங்களின் மீது கருணை காட்டி யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீண்ட நெடிய நாட்களாக குமர்களை கரை சேர்க்க முடியாமல் தவிக்கக்கூடிய தாய்மார்களுக்கு யா அல்லாஹ் அந்த குமர்களை கரை சேர்த்து வைப்பாயாக யா அல்லாஹ். அந்த தாய்மார்களுக்கு பெற்றோர்களுக்கு செல்வத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். ஆண் குமர்களுக்கு பெண் குமர்களையும், பெண் குமர்களுக்கு ஆண் குமர்களையும் கொடுப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஆண் குமர்களுக்கு பெண் குமர்களை கொடுப்பாயாக யா அல்லாஹ். பெண் குமர்களுக்கு ஆண் குமர்களை கொடுப்பாயாக யா அல்லாஹ். எங்கள் வீட்டில் நடக்க இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை சந்தோஷமாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். எங்கள் வீட்டில் நடக்க இருக்கக்கூடிய தேவைகளின் போது வரக்கூடிய செலவுகளுக்கு நீ செல்வத்தை தருவாயாக யா அல்லாஹ். பிறரிடத்தில் கையேந்த வைத்து விடாதே யா அல்லாஹ். இரட்சகனே, பிறரிடத்தில் கையேந்த வைத்து விடாதே யா அல்லாஹ். இரக்கமுடையவனே, மறுமணத்திற்காக வேண்டி நிற்கக்கூடிய எங்களுடைய மக்களின் மீது கருணை காட்டியா அல்லாஹ். யா அல்லாஹ், வாழ்க்கையை இழந்து நிற்கக்கூடிய எங்களின் மக்களுக்கு கருணை காட்டியா அல்லாஹ். விதவைகளாக இருக்கக்கூடிய எங்கள் மக்களுக்கு துணை செய்யா அல்லாஹ். உன்னை விட்டால் நல்வாழ்வளிப்பவர்கள் யாரும் இல்லையா அல்லாஹ்.
யா அல்லாஹ் உன்னை விட்டால் சந்தோஷத்தை தருபவர்கள் யாரும் இல்லை யா அல்லாஹ் இரக்கமுடையவனே மறு வாழ்க்கையை கொடுப்பாயாக யா அல்லாஹ் அவ்வாழ்க்கையை அவர்களுக்கு சுபிட்சமாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ் அவ்வாழ்க்கையில் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் யத்தீம்களான குழந்தைகளை பார்ப்பாயாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் தாய் தகப்பனுக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகளால் பிரிந்து வேறொரு தம்பதிகளிடம் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு கருணை செய்வாயா அல்லாஹ் அந்த குழந்தைகளுக்கு இரக்கம் காட்டியா அல்லாஹ் பெற்ற தாயை விட்டு மற்ற தாயிடம் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு கருணை காட்டியா அல்லாஹ் ஒரு தாய் இல்லையா அல்லாஹ் 70 தாய்க்கு நிகரானவன் யா அல்லாஹ் நீ தாய் பாசத்தை அவர்களுக்கு கொடுப்பாயாக யா அல்லாஹ் அந்த யத்தீமான பச்சிலங்களை வழி நடத்துவாயாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை நீக்குவாயாக யா அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில் உல்ஃபத் என்னும் பாசத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில் இணைப்பை கொடுப்பாயாக யா அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில் காதலை கொடுப்பாயாக யா அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில் புரிதலை கொடுப்பாயாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் சந்தோஷத்துடனும் நிம்மதியுடனும் வாழக்கூடிய தம்பதிகளாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ் உனது தக்வாவோடு வாழக்கூடிய தம்பதிகளாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ் இரக்கமுடைய இரட்சகனே கருணை நிறைந்தவனே கருணை காட்டியா அல்லாஹ் மன்னிக்க கூடியவனே எங்களை மன்னித்துக் கொள் யா அல்லாஹ் கிருபை செய்பவனே எங்களின் மீது கிருபை செய்ய அல்லாஹ் இரக்கமுடையவனே மருத்துவமனை செலவிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் மருத்துவமனை செலவிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நோய் நொடிகள் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக யா அல்லாஹ் பெயர் சொல்ல முடியாத கொடிய நோய்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் பெயர் சொல்ல முடியாத கொடிய நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக யா அல்லாஹ் இரக்கமுடைய இரட்சகனே நீ நினைத்தால் சிஃபாவை தந்து விடலாம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் உடலில் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ் கண் சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ் காது சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ் மூக்கு சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ் சுவாச பிரச்சனைகளை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ் நாவினால் ஏற்படக்கூடிய நோய்களை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ் தொண்டைகளால் ஏற்படக்கூடிய நோய்களை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ் கைகளால் ஏற்படக்கூடிய நோய்களை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ் கால்கள் சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ் மூட்டு சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ் ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ் மனநிலை சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ் அறிவு கெட்ட மக்களாக எங்களை ஆக்கிவிடாதே யா அல்லாஹ் அறிவு குன்றியவர்களாக எங்களை ஆக்கிவிடாதே யா அல்லாஹ் இரக்கமுடைய இரட்சகனே நல்ல அறிவை தருவாயாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் உடல் சரீர சுகத்தை தருவாயாக யா அல்லாஹ் ஆரோக்கியமான திடத்தை தருவாயாக யா அல்லாஹ் ஆஃபியத்தான உடலை தருவாயாக யா அல்லாஹ் நீண்ட ஆயுளை தருவாயாக யா அல்லாஹ் மன நிம்மதியை தருவாயாக யா அல்லாஹ் சுபிட்சமான வாழ்க்கையை தருவாயாக யா அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக யா அல்லாஹ் உறவினர்களோடு வாழக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ் சந்தோஷமாக வாழக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ் கிருபையுடைய இரட்சகனே கருணை நிறைந்தவனே யா அல்லாஹ் எங்களை பார்ப்பாயாக யா அல்லாஹ் எங்களுடைய குறைகளை கேட்பாயாக யா அல்லாஹ் எங்களுடைய குரல்களை கேட்பாயாக யா அல்லாஹ் எங்களுடைய முகத்தை பார்ப்பாயாக யா அல்லாஹ் எங்களுடைய கண்ணீரை பார்ப்பாயாக யா அல்லாஹ் இரு கைகள் ஏந்தி தஹஜ்ஜுடைய வேளையில் உன்னை மாத்திரம் நம்பி இருக்கக்கூடிய இந்த மக்களை பார்ப்பாயாக யா அல்லாஹ் உன்னை விட்டால் வேறு வழி இல்லை யா அல்லாஹ் உன்னை விட்டால் வேறு கதி இல்லை யா அல்லாஹ் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டி இயங்கக்கூடிய மக்களுக்கு குழந்தைகளை கொடுப்பாயாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஆண் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளை கொடுப்பாயாக யா அல்லாஹ் பெண் குழந்தைகளை விரும்புபவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுப்பாயாக யா அல்லாஹ் சாலிஹான அவுலாதாக கொடுப்பாயாக யா அல்லாஹ் கர்ப்பிணி மக்களுக்கு சுகப்பிரசவத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ் அறுவை சிகிச்சை முடிந்த மக்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ் பச்சிளம் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை விட்டு அவர்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் நோய் நொடி தாங்க முடியாமல் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு அந்த நோயை விட்டு நிவாரணத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ் சிறு குழந்தைகளை நோய் நொடியை வைத்து தண்டித்து விடாதே யா அல்லாஹ் அவர்களால் தாங்கக்கூடிய சக்தி கிடையாது ரஹ்மானே அவர்களின் மீது கருணை காட்டியா அல்லாஹ் அவர்களின் மீது கருணை காட்டியா அல்லாஹ் சொந்த வீடு இல்லாமல் தவிக்கக்கூடிய மக்களுக்கு
மக்களுக்கு சொந்த இல்லத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். குறுகிய வீடாக இருப்பவர்களுக்கு பெரிய வீட்டை கொடுப்பாயாக யா அல்லாஹ். வீடு பணியை தொடங்கியவர்களுக்கு முழுமையாக முடிக்க செய்வாயாக யா அல்லாஹ். இடத்தை வைத்துக் கொண்டு வீடு கட்ட ஆசைப்படுபவர்களுக்கு அதற்குண்டான செல்வத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். வாடகை கொடுக்க முடியாமல் திணறக்கூடிய மக்களுக்கு செல்வத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். விரைவாக சொந்த இல்லம் கட்டி புகக்கூடிய வாழ்ப்பை கொடுப்பாயாக யா அல்லாஹ். இரக்கமுடைய இரட்சகனே, மான மரியாதையுடன் வாழக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். கண்ணியத்துடன் வாழக்கூடிய நசீபை கொடுப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த சபையில் இருக்கக்கூடியவர்களுடைய கணவன்மார்களுக்கு பரக்கத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். ரஹ்மத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். தௌலத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். ஆஃபியத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். அவர்களுடைய வியாபாரத்தில் பரக்கத்தை செய்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், பிறர்களுக்கு கொடுக்கக்கூடிய கரமாக எங்களுடைய கரங்களை ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த உலகத்தில் வாழக்கூடிய கடைசி நொடி வரை பிற இடத்தில் கை நீட்டி கேட்கக்கூடிய வாங்கக்கூடிய அவல நிலையை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், கொடுப்பவனோ நீ அல்லாஹ், எங்களுடைய கவலைகளை தீர்ப்பவனோ நீ அல்லாஹ். உன்னிடத்தில் கெஞ்சக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். உன்னிடத்தில் கேட்கக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். உன்னிடத்தில் மன்றாடக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். இரக்கம் நிறைந்தவனே, கருணை மிக்கவனே, மன்னிப்பவனே யா அல்லாஹ். யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா தல் ஜலாலி வல் இக்ராம். யா அல்லாஹ், எங்களுக்காக வேண்டி கடல் கடந்து சென்று பணிபுரியக்கூடிய எங்கள் மக்களுக்கு யா அல்லாஹ் வருமானத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். அவர்களுடைய கவலைகளை தீர்ப்பாயாக யா அல்லாஹ். விரைவாக சொந்த நாட்டில் நல்ல உத்தியோகத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். இரக்கமுடையவனே, கருணை நிறைந்தவனே, எங்கள் நாட்டிற்கு நல்ல ஆட்சியை கொடுப்பாயாக யா அல்லாஹ். நல்ல ஆட்சியாளர்களை கொடுப்பாயாக யா அல்லாஹ். முஸ்லிம்களை மதித்து நடக்கக்கூடிய ஆட்சியாளர்களை கொடுப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் செய்த குற்றத்தின் காரணத்தினால் ஆட்சியாளர்களை வைத்து தண்டித்து விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், பலாய் முசீபத்துகளை விட்டு எங்கள் ஊரை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், பலாய் முசீபத்துகளை விட்டு எங்கள் வீட்டை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். இரக்கமுடைய நாயனே, கருணை நிறைந்தவனே, கிருபை செய்யக்கூடியவனே, இந்த தஹஜ்ஜுடைய பொழுதில் உன்னை மட்டுமே எதிர்பார்த்து இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை பார்ப்பாயாக யா அல்லாஹ். உன்னிடத்தில் மாத்திரம் கையேந்தி நிற்கக்கூடிய இந்த கூட்டத்தை பார்ப்பாயாக யா அல்லாஹ். உன்னை விட்டால் வேறு கதி இல்லை ரஹ்மானே, உன்னை விட்டால் வேறு வழி இல்லை நாயகா. யா அல்லாஹ், உன்னை விட்டால் எங்களுக்கு நலவு செய்வதற்கு இந்த துனியாவில் யாரும் இல்லை யா அல்லாஹ். உனது வானத்தை விட்டால் வேறு வானம் இல்லை யா அல்லாஹ். உனது பூமியை விட்டால் வேறு பூமி இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், பெயர் சொல்ல முடியாத நோய் நொடிகளை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். இரக்கமுடையவனே, எங்களுடைய குழந்தைகளை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் குழந்தைகளுக்கு கண்ணியத்தை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் குழந்தைகளுக்கு வெற்றியை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஒரு நொடியில் அனைத்தும் மாறும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், பயம் இல்லாமல் இருக்கின்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னளவில் அச்சம் இல்லாமல் இருக்கின்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ இருக்கின்றாய் என்ற உணர்வை மறந்து வாழ்கின்றோம் யா அல்லாஹ். தண்டித்து விடாதே ரஹ்மானே, தண்டித்து விடாதே ரஹ்மானே, தண்டித்து விடாதே ரஹ்மானே, தண்டித்து விடாதே ரஹ்மானே. எங்களை மன்னித்துக் கொள் யா அல்லாஹ், எங்களை மன்னித்துக் கொள் யா அல்லாஹ். எங்களின் மீது கருணை காட்டி யா அல்லாஹ். எங்கள் தாய் தகப்பனுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக யா அல்லாஹ். உடல் சரீர சுகத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். உடல் ஆஃபியத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். அவர்களை கடைசி வரையில் நாங்கள் வைத்து பார்க்கக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். அவர்களை பற்றிய புரிதலை எங்களுக்கு தருவாயாக யா அல்லாஹ். எங்களை பற்றிய புரிதலை அவர்களுக்கு கொடுப்பாயாக யா அல்லாஹ். முதுமை பருவத்தில் அறிவு மலங்கடிக்கப்படுமே யா அல்லாஹ். முதுமை பருவத்தில் அறிவு மலங்கடிக்கப்படுமே யா அல்லாஹ். அதனை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். எங்கள் பெற்றோரை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். எங்களுடைய முதுமையினுடைய பருவத்தில் இரக்கமுடையவனே, எங்களுடைய தேவைகளை நாங்களே செய்து கொள்ளக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். இரக்கமுடைய இரட்சகனே, கருணை நிறைந்தவனே, கிருபையாளனே யா அல்லாஹ், கிருபையாளனே, இரக்கமுடையவனே, எங்களை பார்ப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், வாழும் காலம் யாவும் பலமுறை உனது கஅபத்துல்லாஹ் ஷரீஃபை கண்ணால் கண்டு தவாஃப் செய்யக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். கஅபாவை கட்டி அணைக்கக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். கஅபாவின் திரையை பிடித்து கதறக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ்.
எங்களுடைய கண்ணீரினுடைய துளிகள் உனது காபாவின் திரையில் படுவதற்கு கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். காபாவின் முன் இரு கைகள் ஏந்தி துஆ கேட்கக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். மாநபிகள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து நல்லாட்சி புரியக்கூடிய மதீனா ஷரீஃபை கண்ணால் காணக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரௌலா ஷரீஃபின் முன் நின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين என்று கண்ணால் கண்டு கண்ணீருடன் எங்கள் நாயகத்திற்கு சலாம் சொல்லக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். குடும்பத்துடன் ஹஜ் செய்யக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். குடும்பத்துடன் காபாவை காணக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். குடும்பத்துடன் எங்கள் நாயகத்தினுடைய பச்சை குப்பாவை காணக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். எங்கள் நாயகத்தை கனவிலும் நினைவிலும் காணக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். பெரியோர்களை மதித்து நடக்கக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். எங்கள் குழந்தைகளை ஈருலகத்திலும் வெற்றியடைய செய்வாயாக யா அல்லாஹ். எங்கள் குழந்தைகளை ஈருலகத்திலும் வெற்றியடைய செய்வாயாக யா அல்லாஹ். எங்கள் பெண் மக்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். எங்கள் பெண் மக்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் பெண் மக்களை எங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க செய்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் மக்கள்களை கொண்டு எங்களை தண்டித்து விடாதே யா அல்லாஹ். மக்கள்களை கொண்டு எங்களுக்கு கவலைகளை கொடுத்து விடாதே யா அல்லாஹ். திடீர் மரணத்தை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றோம் யா அல்லாஹ். திடீர் மௌத்தை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் கிருபையுடையவனே, திடீரென்று எங்களை மௌத்தாக்கி விடாதே யா அல்லாஹ். எங்கள் இறுதி தருவாயில் எங்களின் மீது கருணை காட்டியா அல்லாஹ். எங்கள் இறுதி தருவாயில் எங்களின் மீது கருணை காட்டியா அல்லாஹ். எங்கள் இறுதி தருவாயில் எங்களின் மீது கருணை காட்டியா அல்லாஹ். இரக்கமுடையவனே, நாங்கள் இருக்கின்றோம் என்று சொன்னவர்கள் எல்லாம் ஓடுவார்களே யா அல்லாஹ். குடும்பங்கள் எல்லாம் எங்களை பார்த்து ஓடுவார்கள் யா அல்லாஹ். நீ மட்டுமே இருப்பாயா அல்லாஹ். நிரந்தரமானவனாக நீ மட்டுமே இருப்பாயா அல்லாஹ். யா அல்லாஹ் பழி வாங்க கூடியவனாக இருப்பாயா யா அல்லாஹ். முழு கோபத்துடன் இருப்பாயா யா அல்லாஹ். அந்த நாளுக்காக அஞ்சுகின்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் மறுமையினுடைய வேளையில் மஹ்ஷர் மைதானத்தில் கருணை காட்டியா அல்லாஹ். கிருபை செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை தண்டித்து விடாதே யா அல்லாஹ். நரக நெருப்பில் தூக்கி வீசி விடாதே யா அல்லாஹ். அல்லாஹும்ம அஜ்ரினா மினன் நார், அல்லாஹும்ம அஜ்ரினா மினன் நார், அல்லாஹும்ம அஜ்ரினா மினன் நார். யா அல்லாஹ் நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இவ்வேளை நியமமாக தொழக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். புனிதம் நிறைந்த ரமலானை முழுமையாக அடையக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். ரமலானை அலட்சியம் செய்த துர்பாக்கியத்தை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரமலானை அலட்சியம் செய்து விட்டோம் யா அல்லாஹ். புனிதம் நிறைந்த ரமலானோ எங்களை விட்டு சென்று கொண்டிருக்கின்றது யா அல்லாஹ். இறுதி தருவாயில் நிற்கின்றோமே யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரமலானுடைய இறுதி தருவாயில் இருக்கின்றோமே யா அல்லாஹ். நாளை மஹ்ஷரில் ரமலான் எங்களுக்காக வேண்டி நல் சாட்சி கூறக்கூடிய ரமலானாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். புனிதம் நிறைந்த கண்ணியம் நிறைந்த லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். அடைந்த நன்மக்களுடைய கூட்டத்தில் எங்களை வைப்பாயாக யா அல்லாஹ். எங்களுடைய குடும்பத்தில் இருந்து யாரெல்லாம் உன்னிடத்தில் வந்திருக்கின்றார்களோ அவர்களை சுவன பூஞ்சோலையில் ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். அவர்களுடைய மன்னரை சுவன பூங்காவாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். எங்களுடைய கண்ணீரை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய கடைசி நொடி இறுதி நொடியில் எங்களுடைய கைகள் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை பிடித்த வண்ணம் எங்களுடைய முகங்கள் எங்கள் நாயகத்தினுடைய முகத்தை பார்த்த வண்ணம், இரக்கமுடைய இரட்சகனே எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கலிமா சொல்லி கொடுத்தபடி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று கலிமாவை சொன்னபடி எங்களுடைய ரூஹை வாங்கிக் கொள்வாயாக யா அல்லாஹ்.
இறுதி நேரத்தில் எங்களின் மீது கருணை காட்டியா அல்லாஹ். சக்கராத்தினுடைய வேளையில் எங்களின் மீது கருணை காட்டியா அல்லாஹ். முஸ்லிம்களாக மரணிக்க செய்வாயாக யா அல்லாஹ். பலஸ்தீன் மக்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். பலஸ்தீன் மக்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். துப்பாக்கி முனையில் நிற்கக்கூடிய மக்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எதிரிகள் கொள்கின்றார்களே யா அல்லாஹ், எதிரிகள் கொள்கின்றார்களே யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த மக்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். பலஸ்தீனுக்கு வெற்றியை கொடு யா அல்லாஹ். அந்த மக்களுக்கு வெற்றியை கொடு யா அல்லாஹ். அந்த மக்களுக்கு வெற்றியை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி நொடி வரையில் எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். இரக்கமுடையவனே, கையேந்தி நிற்கக்கூடிய இந்த ஏழைகளை பாரு யா அல்லாஹ். இந்த யத்தீம்களை பாரு யா அல்லாஹ். இந்த யத்தீம்களுக்கு நல்லருள் செய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், தக்வாவையும் தௌஹீதையும் இஹ்லாஸையும் தருவாயாக யா அல்லாஹ். இந்த புனித மஜ்லிஸ் நடப்பதற்காக வேண்டி இந்த வீட்டை வழங்கி இந்த வீட்டார்களுடைய கல்வை ராஹத்தாக்குவாயாக யா அல்லாஹ். அவர்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய குமர்களை கரை சேர்ப்பாயாக யா அல்லாஹ். இந்த வீட்டில் நிம்மதியை கொடுப்பாயாக யா அல்லாஹ். இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் பரக்கத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். ரஹ்மத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். மன்னிப்பை கொடுப்பாயாக யா அல்லாஹ். யாரெல்லாம் முறை செய்தார்களோ, யாரெல்லாம் இந்த மஜ்லிஸிற்காக வேண்டி முறை செய்தார்களோ, யாரெல்லாம் பாடுபட்டார்களோ, இரக்கமுடைய இரட்சகனே அவர்களை செல்வந்தர்களாக்கி விடுவாயாக யா அல்லாஹ். கொடுக்கும் மனதை இருக்கக்கூடிய அவர்களுக்கு இன்னும் கொடுக்கும் மனதை கொடுப்பாயாக யா அல்லாஹ். இரக்கமுடைய இரட்சகனே, எண்ணற்ற கவலைகளோடு மன கஷ்டங்களோடு உன்னிடத்தில் உட்கார்ந்து இருக்கின்றோம் யா அல்லாஹ். கல்வியில் அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கின்றது யா அல்லாஹ், அவ்வளவு துன்பங்கள் இருக்கின்றது யா அல்லாஹ். உன்னை விட்டால் சொல்வதற்கு யாரும் இல்லையா அல்லாஹ், உன்னை விட்டால் தீர்ப்பதற்கும் யாரும் இல்லையா அல்லாஹ். இரக்கம் காட்டு ரஹ்மானே, இந்த ஏழை அடியார்களை பார்ப்பாயாக ரஹ்மானே. இன்று முதல் எங்களுடைய கவலைகளை நீக்கிறியா அல்லாஹ், இன்று முதல் எங்கள் கஷ்டங்களை நீக்கிறியா அல்லாஹ். நிம்மதியை தருவாயாக யா அல்லாஹ், சந்தோஷத்தை தருவாயாக யா அல்லாஹ், மன மகிழ்ச்சியை தருவாயாக யா அல்லாஹ், மன மகிழ்ச்சியை தருவாயாக யா அல்லாஹ், மன மகிழ்ச்சியை தருவாயாக யா அல்லாஹ். யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா வக்ஃபிர் லனா மல்லா யா வாசில் கரமி. وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على يا رب. السلام عليكم ورحمة الله وبركاته.